வணக்கம் பவித்ரா. அதாவது கர்நாடக மாநில சட்டமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் கர்நாடக மாநிலத்தின் வட கர்நாடக நகரமான பெலகாவி நகரில் நடைபெற்று வந்தது. இறுதி நாளான இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சி மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சரிடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதாவது அமித்ஷா கூறிய கருத்து, அம்பேத்கர் குறித்து கூறிய கருத்து இங்கு வாதமாக மாறியது. இங்கு பாஜக மற்றும் அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வாதம் பிரதிவாதத்துடன் இந்த கர்நாடக சட்டமேலையில் வாதம் நடந்து கொண்டிருந்த போது கர்நாடக மாநிலத்தின் எம்எல்சியான சிடி ரவி என்பவர் மாநிலத்தின் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சரான லட்சுமி செபல்கார் என்ற அந்த பெண் அமைச்சரை தவறாக குறிப்பிட்டார். அதாவது விலைமாது என்று ஒரு கட்டத்தில் கூறியதாக தகவல் வெளியானது. இது அவர் மறுத்துள்ளார். இருப்பினும் அதே நேரத்தில் இந்த லட்சுமி செபல்கார் என்ற பெண் அமைச்சர் சிடி ரவியை கொலைகாரன் என்று ஒரு கட்டத்தில் கூறினாராம் அந்த வாதத்தின் போது. இது அதாவது அமித்ஷா குறித்து இந்த வாதம் பிரதிவாதம் என்று போது இந்த மாதிரி ஒரு தகராறு ஏற்பட்டதை தொடர்ந்து இன்று மாலை அந்த பெலகாவில் உள்ள குளிர்கால கூட்டத்தொடர் நடந்த விதான சௌதா முன்பு அந்த பெண் அமைச்சரான லட்சுமி செபல்கரின் ஆதரவாளர்கள் சிடி ரவியை தாக்க முயன்றனர். இதே நேரத்தில் அங்கு அவையில் இருந்த பாதுகாவலர்கள் அந்த தகராறு தடுத்து நிறுத்தப்பட்டது. இருப்பினும் லட்சுமி செபல்காரால் ஹிரே பாகவாடி காவல் நிலையத்தில் இந்த மாதிரி அதாவது விலைமாது என்று தவறாக குறிப்பிட்டார் என்று ஒரு புகார் தரப்பட்டது. உடனடியாக வழக்கு பதிவு செய்த இந்த ஹிரே பாகவாடி காவல் நிலைய போலீசார் தற்போது சிடி ரவியை காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து அந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கதுங்க பவித்ரா.